வணக்கம். இன்றைக்கி தமிழ் ஃபார்மா கெமிஸ்ட்ரி சேனலில் ஃபார்ம் டி பற்றி பார்க்கலாங்க. ஃபார்ம் டி அப்படிங்கிறது டாக்டர் ஆஃப் ஃபார்மசி. டாக்டர் ஆஃப் ஃபார்மசிக்கு என்ன ஸ்கோப் இருக்குது, உள்நாட்டில் எங்கே வேலை கிடைக்கும், வெளிநாட்டில் எங்கே வேலை கிடைக்கணுங்கிற டீட்டெயில்ஸு இந்த சேனலில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார்ம் டி 6 இயர்ஸ் கோர்ஸ், 6 வருஷ கோர்ஸு. 5 வருஷம் தியரி ப்ராக்டிக்கல் இருக்கும். 6வது வருஷம் இன்டர்ன்ஷிப்னு சொல்லுவாங்க. அது ஹாஸ்பிட்டலில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. எப்படி அப்ளை பண்ணுறது ஃபார்ம் டிக்கு? +2 முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இல்லை ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி குரூப் எடுத்தீங்க. 55% மார்க் இருக்கணும். அப்போ அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கோர்ஸ் இருக்குதுங்க, ஃபார்ம் டி போஸ்ட் பேக்லரேட் 3 இயர்ஸ் கோர்ஸ், 3 வருஷ கோர்ஸ். இப்போ பிஃபார்ம் முடிச்சுட்டு நான் ஃபார்ம் டி படிக்கணும், எனக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா அவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் 50% மார்க் பிஃபார்மில் வச்சுருக்கணும், அவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபார்ம் டி அண்ட் போஸ்ட் பேக்லரேட் ரெண்டுமே கவர்மெண்ட் சீட்ஸு இருக்குது, ப்ரைவேட் சீட்ஸும் அவைலபிள் இருக்குது. தமிழ்நாடு எம்ஜிஆர் மெடிக்கலில் அட்வர்டைஸ்மெண்ட்டு பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணணும். நான் சொன்ன மாதிரி ஃபார்ம் டி முடித்தோன்னே நீங்கள் உங்களோட நேமுக்கு முன்னாடி டாக்டர்னு போட்டுக்கலாம். அப்போ உங்களுக்கும் டாக்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறேன். டாக்டர்ஸ் ஒரு பேஷண்ட் வந்தால் அவங்கள செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி அவங்க ரிப்போர்ட்ஸை செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி என்ன டிசீஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் சீட்டு, அதாவது மருந்து சீட்டு எழுதி தருவாங்க. இது டாக்டருங்களோட ஒர்க்கு. இப்போ அதுக்கப்புறம் தான் உங்களோட ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகுது. ஃபார்ம் டி பீப்புளோட ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகுது. ஃபார்ம் டி பீப்புள் என்ன பண்ணுவாங்க, மருந்து சீட்டை, அந்த மருந்து டாக்டர் எழுதின மருந்து சீட்டை வாங்கி அதில் என்னென்ன மருந்து எழுதியிருக்காங்க, அந்த மருந்து ஒன்றோட ஒன்று ஏதாவது சேர்ந்து ஏதாவது ப்ராப்ளம் பண்ணுமா, இல்லை எதுவும் ப்ராப்ளம் பண்ணாதா அப்படின்னு செக் பண்ணுற ஒர்க்கு ஃபார்ம் டி படித்தவங்களுக்கு தான் இந்த ஒர்க்கு. ஃபார்ம் டி ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் இருக்குங்க. ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணால் உங்களுக்கு சீட் கிடைக்கும். நீட் எக்ஸாம் நமக்கு தேவையில்லை. ஃபார்ம் டி படித்தா வெளிநாட்டில் நிறைய வேலை கிடைக்குங்க. இப்போ எந்தெந்த நாட்டில் வேலை கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். மெயினாக கனடாவில் கிடைக்கும். அதுக்கு நம்ம டோஃபல் IELTS எக்ஸாம் இந்தியாவிலிருந்தே கிளியர் பண்ணிடணும். இது ஒரு இங்கிலீஷ் எக்ஸாம். இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் கனடா போகலாம். கனடா போயிட்டு அங்கே கனடாவில் ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. ஃபார்மசி போர்டு ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிவிட்டு அப்புறமா 1 இயர் அங்கே இன்டர்ன்ஷிப், அங்கே ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணணும். அது முடித்தாதான் உங்களைய ஃபீல்டில் ப்ராக்டிஸ் பண்ணவோ இல்லை இண்டஸ்ட்ரியில் சேர்த்துக்கவோ செய்வாங்க. நீங்கள் யூகே போகலாம். யூகே போகிறதுனா டோஃபல் IELTS எக்ஸாம் இந்தியாவிலேயே ஆன்லைனில் கிளியர் பண்ணிவிட்டு அங்கே போகலாம். அங்கே போயிட்டு யூகேயில் வைக்கிற ஓவர்சீஸ் ஃபார்மசி ரெஜிஸ்ட்ரேஷன் அசஸ்மெண்ட்ங்கிற எக்ஸாம் கிளியர் பண்ணோன்னா நீங்கள் ராயல் ஃபார்மசி கவுன்சிலில் பதிவு பண்ணலாம். ராயல் ஃபார்மசி கவுன்சிலில் பதிவு பண்ணிட்டா உங்களையே ஒர்க் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஃபார்ம் டி முடிச்சுட்டு USA போகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டோஃபல் எக்ஸாம் இந்தியாவிலேயே கிளியர் பண்ணிவிட்டு USAவில் வைக்கிற எக்ஸாம் NAPLEX எக்ஸாம் அதை கிளியர் பண்ணால் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ ஃபார்ம் டிக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்குன்னு பார்த்தோம். எந்தெந்த ஃபீல்டில் வேலை கிடைக்குன்னு பார்க்கலாம். கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட், கிளினிக்கல் சயின்டிஸ்ட் ஃபார் ரிசர்ச், மெடிக்கல் ரைட்டர், கிளினிக்கல் அண்ட் மெடிக்கல் அஃபேர்ஸ் டைரக்டர், ரெகுலேட்டரி அஃபேர் மேனேஜர், கம்யூனிட்டி ஃபார்மசிஸ்ட், குவாலிட்டி அஷூரன்ஸ் மேனேஜர். இந்த போஸ்டிங் எல்லாம் வெளிநாட்டில் ஃபார்ம் டி முடித்தவங்களுக்கு கிடைக்கிற வேலைகள். ஓகே, இப்போ நம்ம நாட்டில் இந்தியாவில் என்னென்ன டைப் ஆஃப் வேலை கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். டெக்னிக்கல் ரைட்டிங், மெடிக்கல் கோடிங், கிளினிக்கல் ரிசர்ச் அசோசியேட், ஃபார்மகோ விஜிலன்ஸ், ரெகுலேட்டரி அஃபேர் ஆஃபீஸர், மெடிசினல் இன்ஸ்ட்ரக்டர். இந்த ஒர்க்கெல்லாம் இந்தியாவில் கிடைக்கிற வேலைகள். இதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த வேலைகளை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி நான் இன்னொரு வீடியோ போடுறேன். ஏன்னா இந்த லென்த்தாக போகிறதுனால பார்ட் 2 நான் போடுறேன். இந்தியாவில் ஃபார்ம் டிக்கு கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட்
ஜாப் ரொம்ப கம்மியாக பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸில் மட்டும்தான் எடுத்துக்கிறாங்க. எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் ஃபார்ம் டியை வந்து ரெக்ரூட் பண்ணுறது கிடையாது, எடுத்துக்கிறது கிடையாது. மெயினாக அவங்களுக்கு வந்து டெக்னிக்கல் ரைட்டிங், மெடிக்கல் கோடிங், கிளினிக்கல் ரிசர்ச் அசோசியேட், ஃபார்மகோ விஜிலன்ஸ், ரெகுலேட்டரி அஃபேர் ஆஃபீஸருங்கிற மாதிரி இதெல்லாம் வந்து ஐடி மாதிரி ஜாப்ஸ். இதை வந்து பிஃபார்ம் படித்தவங்களையும் பண்ணலாம், எம்ஃபார்ம் படித்தவங்களையும் பண்ணலாம். ஸோ அந்த கோர்ஸ் படித்தவங்களும் பண்ணலாம், நீங்களும் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த ஜாப் தான் இங்கே கிடைக்கும். ஸோ மோஸ்ட்லி இந்த ஜாப் தான் கிடைக்கும். நீங்கள் வந்து கவர்மெண்ட் போஸ்டிங்கும் எதிர்பார்க்க முடியாது. கவர்மெண்ட் போஸ்டிங் கிடையாது ஃபார்ம் டிக்கு, இது வரைக்கும் கவர்மெண்ட் போஸ்டிங் கிடையாது. அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ், எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் ஃபார்ம் டியை எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்ய முடியும் அப்படிங்கிறீங்க ஃபார்ம் டி எடுத்து பண்ணலாம்.